பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை அன்போடும் தாழ்மையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம் பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையின்படியே தானியேல் தீர்க்க தரிசன ஆகமத்தினுடைய ஆராய்ச்சி பாகத்திற்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனுடைய வழிநடத்தலின்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு இன்றைய நாளிலும் அவர் ஆரம்பித்து வைத்து அவர் விசேஷித்து அவரது சத்தியங்களுக்கான விளக்கங்களை தருவதற்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கக்கூடிய ஒரு பாகமானது தானியேல் தீர்க்க தரிசனம் வேதாகம பார்வை, தானியேலின் காலப்பகுதி ஒரு வேதாகம பார்வை என்ற பிரிவுகளின் கீழாக நாம் ஆராய இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த தானியேல் தீர்க்க தரிசன ஆராய்ச்சி என்பது விசேஷமான ஒரு தெய்வீக திட்டங்கள் அடங்கிய ஒரு பாகமாக காணப்படுகிறது. குறிப்பாக தானியேலின் காலப்பகுதியில் பிதாவாகிய தேவன் அனுமதித்த அந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நேரம் யூதா ராஜாவாகிய யோயாக்கீமின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் நம் பிதாவாகிய தேவன் தனது விசேஷித்த தெய்வீக திட்டத்தில் அவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை அவர் எழும்பச் செய்து கிமு 625 யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருடத்துல அவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையில அங்கே ஒப்பு கொடுத்தார். எப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுப்பு என்றால், இஸ்ரேல் தேசத்தையும் மற்றும் தனது அதாவது தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்று வேதாகமத்தில் நாம் ஆராய்ந்திருக்கிறோம். அப்படியானால் நம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய முன்னேற்பாடு இஸ்ரேல் தேசம், யூதேயா மற்றும் இஸ்ராயேல் தேசம் மற்றும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆலயத்தின் பரிசுத்த பணிமூட்டுக்கள் இவைகளை அவர் தனது பணியாளாக, தனது வேலைக்காரராக பாபிலோனின் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆகிய நேபுகாத் நேச்சாரை பிதாவாகிய தேவன் பயன்படுத்த தொடங்கினார். எனவே இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக அல்ல, நாம் சிந்திக்க வேண்டும். மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காலப்பகுதியில பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டத்தில் அவர் விசேஷமாக இந்த ராஜரீகமான ராஜாவை அவர் பயன்படுத்துகிறார். இந்த நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போடக்கூடிய அனுமதியையும் தேவன் இருந்தார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் பொதுவாக உலகத்தார் அல்லது புறஜாதி மக்கள் இவைகளை குறித்து பார்க்கும் பொழுது ஏதோ பிதாவாகிய தேவனுடைய வல்லமையான ஒரு கரம் இருக்கும் பொழுது எப்படி புறஜாதி ராஜாக்கள் இந்த காலப்பகுதியில இஸ்ரேல் தேசத்தின் மீது படையெடுத்தும் மற்றும் எருசலேம்ல அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யூத ராஜாவாகிய அந்த யோயாக்கீமின் ஆட்சியை வீழ்ச்சியடை செய்யவும் மற்றும் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தின் பணிமுட்டுகளில் அவர்கள் விசேஷமான அந்த படையெடுப்பை நடத்தி எடுத்துக்கொண்டு போவதற்கும் எப்படி இது சாத்தியமாயிற்று என்றெல்லாம் அவர்கள் ஆச்சரியத்தோடு அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லது தேவனுடைய வல்லமையை அவர்கள் மட்டாக எண்ணக்கூடிய வாய்ப்பும் கூட இருக்கிறது. ஆனால் இவை யாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான தெய்வீக திட்டத்துல அவரது திருக்குமாரனின் தலைமையின் கீழாக அவரது பரிசுத்த பிள்ளைகள், விசேஷமானவர்கள், மெய்த்திருச்சபையின் பிள்ளைகளுக்கு பிதாவாகிய தேவன் தான் முந்தி அவரது தெய்வீக திட்டத்திலே முன்னேற்பாடாக செய்து வைத்த அனுமதியை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் வசமாக தேவன் இந்த ராஜ்யத்தின் ஆளுகை மற்றும் இங்கே தேவாலயத்தினுடைய பரிசுத்த பணிமூட்டுகளை அவர் ஒப்புக் கொடுத்த காரியங்களை வேதாகம வசனங்களிலே தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் வாசித்தறியலாம். தற்போது நாம் வாசிக்க வேண்டிய வசன பகுதி தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 1:1ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். ஆமாம், வாசிக்கும் பொழுது மிக முக்கியமான இந்த காலப்பகுதி
ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போடுகிறார். அது யோயாக்கீம் அரசாண்ட 3வது வருஷம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காலப்பகுதி. அப்பொழுது தேவன் என்ன செய்திருக்கிறாருன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தபடி ராஜா நேபுகாத் நேச்சர் வசம் இந்த தேசத்தையும் தனது தெய்வீக ஆலயத்தினுடைய பாத்திரங்களையும் அவர் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த வசன பகுதியை நாம் 2ஆம் வசனத்திலே வாசி தெரியலாம், படிங்க. தானியேல் 1:2. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியில நாம் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனுடைய முன்னேற்பாடு இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், ஆகவே பிதாவாகிய தேவனுடைய, அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அனுமதியின் பேரிலேயே இவைகள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டு அங்கே நடைபெற்றதை தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அறிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே புறஜாதியார்கள் இதை குறித்து ஆச்சரியப்படும் காரியம், உலகத்தார்கள் இதை குறித்து வேறு விதமாக நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் தவறானவைகள் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த வேதாகம சத்தியத்தின் ஆராய்ச்சி மூலம் தேவ கிருபையிலே நாம் ஆராய்ந்தறிகிறோம். பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த முன்னேற்பாடின்படியேதான் அனைத்தும் அனுமதிக்கப்படுகிறது. குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இங்கே இந்த காலப்பகுதியில, அதாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இந்த தேசத்தில் படையெடுத்து வந்து யோயாக்கீம் ஆண்ட அந்த 3வது வருஷம் அவர் இங்கே படையெடுப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை செய்தார். 625 BC, கிறிஸ்துவுக்கு முன் 625 அந்த வருடத்துல அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த படையெடுப்புல ராஜகுல மக்களில சிலரை அவர் அழைத்து கொண்டு அவர்களை சிறையாக்கி கொண்டு தனது தேசத்திற்கு கொண்டு செல்ல சித்தமானார். ஆமன்பானவர்களே, அப்படியானால் இது எப்படிப்பட்ட ஒரு நோக்கம்? அந்த மக்கள், ராஜகுல மக்கள் யாதொரு மாசம் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியின் நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்கள் ஆகிய இப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த இவர்கள், ராஜா இவர்களை ஒரு குழுவாக அழைத்து கொண்டு செல்வதற்கு அவர் முன்வருகிறார். இதை குறித்து நாம் பார்க்கிறோம், ஆச்சரியப்படுகிறார்கள் வேதாகம ஆராய்ச்சியாளர்கள். தற்போதைய காலத்தில் கூட தேசத்தின் தலைவர்கள், அதாவது அதிபர்கள் கூட ஒரு மற்றொரு நாட்டின் மீது படையெடுத்து செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய சிறந்தவர்களை, தாளந்துள்ளவர்களை அழைத்து கொண்டு அவர்களது நாட்டிற்கு கொண்டு போய் அவர்களுக்கு பயிற்சி முன்வர மாட்டார்கள். ஆகவே இந்த காரியம் சற்று விசித்திரமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது என்ற ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் ஆர்வமாக அவர்கள் பார்க்கிறார்கள். தேசத்தின் தலைவர்கள் இந்த நவீன காலத்துல கூட இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த பழங்காலத்து ராஜாக்கள் அங்கே தேவனுடைய விசேஷித்த வழிநடத்தலின் பேரில இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு ஏவப்பட்டார்கள். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார் என்றால் அதற்கு தேவனுடைய ஓவர் ரூலிங், தேவனுடைய மேலாதிக்க வல்லமை அங்கே செயல்பட்டதை நாம் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக மெய்தேவ வணக்கத்தில், மெய்யான தேவ வணக்கம், மெய்தேவ ஆராதனையில தேறின யூதர்களில் அங்கே ராஜ குலத்தார், ராஜகுலம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரேல் கோத்திரத்தாரிலே அது யூதா கோத்திரமாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிகிறோம். அப்படியானால் இவர்கள் குறித்துதான வேதாகம வசனத்தை நாம் தற்போது வாசிக்கலாம். தானியேல் 1:3 நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும், அழகானவர்களும், சகல ஞானத்திலும் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணர்களும், ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த ராஜாவினுடைய ஒரு தெரிந்தெடுப்பு எப்படி இருக்குன்னா, இப்படிப்பட்ட கேட்டகரி வைஸா அவர் பிரிக்கிறார். ஆக இந்த
மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன், தகுதிகள் இருக்கக்கூடியவர்களை அவர் கொண்டு வரணும் பாபிலோனுக்கு. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இவர்கள் ராஜகுல மக்களாக நிச்சயம் இருக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, இது எப்படிப்பட்ட காலப்பகுதியிலே நிகழ்ந்திருக்கிறது என்றால், இந்த மாதிரி தெரிந்தெடுப்பு சிதேக்கியா, இறுதியான யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவை 3வது முறை பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் முற்றுகை போடுவதற்கு 18 வருடங்களுக்கு முன்பதாக தானியேல் பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக சகோதரர் C.D. ரசல் அவர்கள் தனது பதிவுரைகளிலே குறிப்பிடுகிறார், விளக்க உரைகளில். அப்படியானால் பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த ராஜகுல மக்களில முதன்மையில தானியேல் அவர்கள் இருக்கிறார்கள். தானியேலினுடைய நண்பர்கள் இருப்பதை நாம் அறிவோம். ஆமன்பானவர்களே, அனனியா, மிசாயேல், அசரியா என்கின்ற இந்த இளைஞர்கள், இவர்களுடைய வயது ஏறக்குறைய தோராயமாக 14 முதல் 16 முடிய இருந்திருக்க அதிக வாய்ப்புள்ளது என்று வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். ஆமன்பானவர்கள். ஆகவே இவர்கள் ஏற்கனவே ராஜகுலத்தார்கள், துறை மக்கள், யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தெரிந்தவர்கள். இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் நாலேஜ், எல்லா துறை அறிவியும் இவர்கள் இளம் பிராயத்திலேயே ராஜகுலத்தார்களாக இருந்தபடியினாலே பெற்றிருந்தவர்கள். இவர்கள் கல்வியில் நிபுணர்களாகவும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய பல தகுதிகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆமன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இங்கே இடம்பெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே இந்த ராஜகுல மக்களை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தனது தேசத்திற்கு, அதாவது பாபிலோனுக்கு அழைத்து செல்லக்கூடிய காரியத்துல பலவிதமான நோக்கங்களை அவர் வைத்திருந்தார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது படிங்க. தானியேல் 1:4. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்வேனாசுக்கு கற்பித்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருந்தார். கல்தேயரின் எழுத்து பாஷை கற்றுக் கொடுக்க ராஜா பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தார். அன்பானவர்களே, நாம் இங்க பார்க்கிறோம், ராஜாவினுடைய நேபுகாத்நேச்சார் அவர் அந்த காலத்தில் இருந்த ராஜாக்களிலே மிக தனிச்சிறப்பு வாய்ந்தவராக அறியப்படுகிறார். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இந்த நேபுகாத்நேச்சாருடைய பலவிதமான திறமைகளை பற்றி கல்வெட்டுகளில அங்கே இருக்கக்கூடிய பழங்கால புராதன சின்னங்களில பதிவிட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தனது பாபிலோனிய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, மொழியை வளர்த்தெடுக்க விரும்பினார். ஏனென்றால் பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய பரந்துபட்ட எழுச்சியை அந்த காலகட்டங்களிலே கண்டிருந்தது. அதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். தெய்வீக திட்டத்துல அவர் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு தலையாக ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை பிதாவாகிய தேவன் அனுமதி கொடுத்ததின் விளைவு, அவர் தனது தேசத்தின் மொழியை, அந்த மொழியின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை உலகளாவிய அளவில் எடுத்துச் செல்வதற்கு கற்றுச்சிறந்த, ஏற்கனவே சகல ஞானத்திலும் தேறின, கல்வியில் நிபுணர்களாக எக்ஸ்பர்ட்ஸா இருக்கக்கூடியவர்களை அவர் தேடிக்கொண்டிருந்தார். அதற்கு இசைவாக இந்த யூதேயா மீதான படையெடுப்பின் போது அங்கே கண்டறிந்தார். ஆமன்பானவர்களே, இவைகள் அனைத்தும் ராஜாவினுடைய சுயசித்தம் அல்ல என்பதை தான் வேதாகமத்தின் மாணவர்களாக கிறிஸ்துவின் பள்ளியிலே எப்பொழுதும் பயிலக்கூடிய நாம் அறிந்திருக்க வேண்டும், ஆராய்ந்து பெற்றிருக்க வேண்டும். இது பிதாவாகிய தேவனுடைய மேலாதிக்க வல்லமையில ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தனது எண்ணத்தை, தனது விருப்பத்தை செயல்படுத்துவதற்கு யூதேயாவிலிருந்து இப்படிப்பட்ட இளம் வாலிபர்களான கல்விமான்களையும், கல்வியில் சிறந்த நிபுணர்களையும், சகல ஞானத்திலும் விசேஷித்தவர்களையும், நிபுணத்துவம் பெற்றவர்களையும் அழைத்துச் செல்வதற்குரிய நல்வாய்ப்பினை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பெற்றார். வேதாகம ஆராய்ச்சியிலே தேவனுடைய பிள்ளைகள் இவைகளை குறித்து ஆராயும் பொழுது பிரதானிகளின் தலைவன் அஸ்பேனாஸ், இவரை குறித்துதான தனிப்பட்ட ஆராய்ச்சியில பிராங்க் ஷெலு அவர்கள் குறிப்பிடும் போது இவர் ஒரு அன்னகராக இருக்கக்கூடும் என்று அவர் கூறுகிறார். ஏன் அவ்விதம் கூறுகிறார்? அன்னகர்கள் அந்த காலத்துல ராஜாக்களுடைய அரண்மனையில பிரதானமான பணிகளில இருக்கும் பொழுது ராஜாவிற்கு மறுமனையாட்டிகள் மற்றும் அவருடைய அந்தப்புறங்களில அவர்கள் தங்களது காரியங்களில மிக நேர்த்தியான காரியங்களை கையாளுவதற்கு அந்த காலத்திலே அன்னகர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தார்கள்.
அவர்களால் வேறு எந்த விதமான பிரச்சனைகளோ அல்லது தங்களது குடும்பத்தாருக்கோ அல்லது தாங்கள் பராமரித்து வருகின்ற மற்ற ராஜகுமாரத்திகளுக்கோ வேறு ஏதேனும் மாசு கற்பிக்கப்பட விடக்கூடாது மற்றும் அவருடைய கண்ணியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே தனி கவனங்கள் பழங்காலத்தில் செலுத்தப்பட்டன. அதன் விளைவாக அங்கே அநேக அன்னகர்கள் பணியாற்றுவதற்குரிய வாய்ப்பினை பழங்கால ராஜாக்கள் தங்களது அரண்மனைகளில ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பதை அங்கே சகோதரர் பிராங்க் ஷெலு அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார். இந்த காரியங்கள் குறித்து நாம் ஆராயும் பொழுது அன்பானவர்களே, ராஜாக்களின் அரண்மனையில, பழங்கால ராஜாக்களினுடைய அரண்மனைகளில சில விசேஷித்த பணியிடங்கள், விசேஷித்த பராமரிப்பின் தலைவர்கள், பராமரிப்பு துறைகளின் தலைவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆம், தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் இங்கே முற்றிலும் தொலைதூர பயணத்திற்கு, பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அன்பானவர்களே, இங்கே ஒரு காரியத்தை உற்று நோக்க வேண்டும். வேதாகமத்தின் மாணவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் பிதாவாகிய தேவன் அந்த யூத தேசத்திற்கும் ஒட்டுமொத்த இஸ்ராயல் தேசத்துக்கும் அவர் ஒரு நியாய தீர்ப்பான தண்டனையை அவர் வழங்க சித்தமானார். அதே நேரத்தில் தேசத்திற்கு, அந்த நிலத்திற்கு அது மனரமியமாய் தனது ஓய்வு வருஷங்களை, அதாவது 70 வருடங்கள் ரமியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அங்கே அதற்கு எவ்விதமான இடைஞ்சலும் எவ்விதமான தடைகளும் வராதபடிக்கு அந்த தேசத்தின் மக்களை அப்புறப்படுத்துவதற்கு அவர் விருப்பம் கொண்டார். ஆகவேதான் தானியேலின் சமகாலத்து தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் அவர்கள் சிறையிருப்புக்கு அழைத்து செல்லப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பாபிலோன் ஆறுகள் அருகே அவர் அமர்த்தி வைக்கப்பட்டார். ஆனால் தானியேலோ அவர் ராஜாவின் அரண்மனையில நேபுகாத் நேச்சார் இடத்துல, அங்கே அரண்மனையின் பிரசன்னத்திலே அங்கே தேவனால் உயர்த்தப்பட்டார். இதை நாம் எவ்விதம் புரிந்து கொள்வது? ஒருபுறம் பிதாவாகிய தேவனுடைய வல்லமையுள்ள கரம் தனது ஊழியனாகிய தானியேலை அங்கே ராஜாவின் வசமாக ஒப்படைக்கிறார். மற்றொரு புறம் தனது ஊழியராகிய எசேக்கியேல் அவர்களை சிறையிருப்பிற்கு உள்ளாக்கப்பட்ட தனது நேசிக்கப்பட்ட உடன்படிக்கையின் மக்களாகிய இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்ய வைக்கிறார். ஆகவே இரண்டு கோணங்கள், இரண்டும் பிதாவின் கரத்தினுடைய பரிசுத்த பாகங்கள் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த காரியங்களை வேதாகம சத்தியத்தின்படியே, வேதாகமத்தின் பார்வையின்படியே பார்த்து ஆராய்ந்து அதற்குரிய பரிசுத்த சத்தியங்களை பெற்று அதனால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமுடைய தேவன் கிருபை செய்கிறார். அன்பானவர்களே, இப்படியாக தானியேலின் காலத்துல, அதாவது எசேக்கியேலின் காலத்துல, அதற்கு சமகாலத்துல இருந்த எரேமியாவின் காலத்துல அந்த இஸ்ரேல் தேசத்துல நடைபெற்ற அந்த நியாயமான தீர்ப்பு என்பது ஒரு பக்கத்துல, ஒருபுற கோணத்துல இஸ்ரேல் தேசத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு தேவனால் ஆயத்தம் செய்யப்பட்ட ஊழிய குடும்பமாக தானியேல், அனனியா, மிசாயேல், அசரியா ஆகியோர் நன்மைக்கு ஏதுவாக அங்கே பயன்படுத்தப்பட்டார்கள். எதிரியினுடைய அரண்மனை, வேற்று நாட்டு அரசனுடைய அரண்மனை, சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியின் அரண்மனை. ஆனால் அங்கே தேவனுடைய ஊழியர்களாக தேவனால் வரவழைக்கப்பட்ட தானியேல், அனனியா, மிசாயேல், அசரியா இங்கே ராஜரீக கல்வி முறைகளை பெற்றும் கற்றும் பிதாவாகிய தேவனுடைய மெய் வணக்கத்திற்கு சாட்சிகளாக நிலைநிற்கிறார்கள். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தொடங்கி அவரது மகன் மற்றும் அவரது அடுத்த பேரன் பெல்சாத்ஷார், அவர் அதற்கு பிற்பாடு வரக்கூடிய மேதோ பெர்சிய ராஜ்யம் தரியுனுடைய காலத்தில் கோரேஸ் அதற்கு பிற்பாடு வரக்கூடிய ராஜா ஆக 4 காலகட்ட ராஜாக்களின் காலப்பகுதி முழுமையாக தேவனுடைய தாசனாகி தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் விசேஷித்த வகையில தேவனால் உயர்த்தப்பட்ட அந்த விசேஷித்த பணிகளை அங்கே செய்து பிதாவினுடைய திட்டத்தை நேர்த்தியாக அவர்கள் நிறைவேற்றி அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம், அடுத்ததாக மேதோ பெர்சிய சாம்ராஜ்யத்துல தாங்கள் தேவனுடைய ஊழியத்தை திறம்பட நடத்தினார்கள். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அவர்கள் கருவிகளாக தங்களை முழுமையாக ஒப்படைத்து செயல்பட்ட பாங்கு, அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் ஊழியம் மெய் கிறிஸ்துவின் சபைக்கு இது ஒரு விசேஷித்த படிப்பினை பாடம். எதிரிகளின் தேசம், எதிரிகளின் தலைவர்கள், முற்றிலும் வேறுபட்ட கலாச்சாரம், சாதகமற்ற சூழ்நிலை, விக்கிரகாராதனை, தொடர்ந்து இருக்கக்கூடிய எதிர்ப்பலைகள், இவைகளின் மத்தியிலே பிதாவாகிய தேவன் மீதான பற்றுறுதி, விசுவாசம், மகா பெரிதான அன்பிற்கு அடையாளங்களாக, நினைவு சின்னங்களாக தங்களது வாழ்க்கை முழுவதும் பிதாவாகிய தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து
தங்களை பிதாவிற்கு உத்தம ஊழியர்களாக பிரதிபலித்து காண்பித்த தானியேல் அவரது பெயரிலேயே பெற்றிருக்கிறார், காட் இஸ் மை ஜட்ஜ், தேவனே எனது நியாயாதிபதி என்று தானியேல் பெயருக்கேற்ப அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து செயல்பட்ட பாங்கினை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். அன்பானவர்களே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர்கள் இந்த தானியேல் உட்பட்ட அந்த இளம் வாலிபர்களை அவர் பாபிலோனிய கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பதற்கும் பாபிலோனிலே பல்வேறு ராஜரீக நிர்வாகங்களை மேற்கொள்வதற்கும் இவர்களை முழுமையாக அவர்களை ஆயத்தம் செய்து தகுதிப்படுத்த எண்ணினார். இப்படிப்பட்ட சிந்தை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தானாகவே ஏற்பட்டதல்ல, அது பிதாவாகிய தேவனுடைய மேலதிகாரத்தில் இருக்கும் வல்லமை என்பதை நாம் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூர்ந்து பிதாவிற்கு மகிமைகளை ஏறெடுக்க வேண்டும். அன்பானவர்களே, தானியேலின் காலத்திற்கு முன்பதாக, அதாவது யூதா ராஜாவாகிய யோயாக்கீனுக்கு முன்பதாக, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பதாக இருந்த தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இறைவாக்கு உரைக்கும் போது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல இங்கே ஏசாயாவுக்கு பிதாவாகிய தேவன் முன்னுரைத்தார். எசேக்கியா ராஜாவிடம் அவர் பேசும் பொழுது, உனது வழித்தோன்றல்களில பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு சிறையிருப்பில் வைக்கப்படுவார்கள் என்பதை தேவன் ஏசாயா மூலம் எசேக்கியா ராஜாவிடத்துல தீர்க்க தரிசன இறைவாக்கை கொடுத்திருந்தார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிற்பாடு 19ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20:16 முதல் 19 வசனங்கள். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தெய்வீக திட்ட குறித்ததான தீர்க்க தரிசனம் முன்னதாகவே ஏசாயா மூலம் ஒரு பிதாவாகிய எசேக்கியா ராஜாவிடம் கூறப்பட்டது. பிற்காலங்களில் வரக்கூடிய உங்களுடைய சந்ததியில இப்படிப்பட்ட நிகழ்ச்சி பாபிலோன் ராஜாவின் மூலம் நடந்தேறுவதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் தனது தெய்வீக திட்டங்களை எவ்வளவு நூற்றாண்டுகளானாலும் எவ்வளவு ஆண்டுகளானாலும் நிறைவேற்றித்திருக்கிற துல்லியமான அவரது ஞானம் எவ்வளவு ஆச்சரியகரமானது, எவ்வளவு அற்புதமானது. எசேக்கியா அதை ஏற்றுக்கொண்டு நல்லதுதான், தேவன் நினைத்தது நடக்கட்டும் என்று அவர் ஆமோதித்ததையும் அவரது ராஜ்ய காலத்துல சமாதானத்தை விரும்பினதையும் நாம் கவனிக்கிறோம். அதே நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் இப்படிப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தை அவர் நேரடியாக குறிப்பிடுகிறார். ஏசாயா 39ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நாம் இதற்கு இணையாக வாசிக்க கேட்போம். ஏசாயா 39ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். ஏசாயா 39:5 முதல் 7. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் இங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்தை பிதாவாகி தேவன் முன்னதாகவே கொடுத்திருந்தார். ஆகவே நாம் இங்கே பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானத்துல அவரது மாபெரும் தெய்வீக திட்டம் ஏற்ற காலத்துல நிறைவேற தேவன் முன்னதாகவே திட்டமிட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய அளப்பரிய ஞானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது. அன்பானவர்களே, தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் இவ்விதமாக முன்னதாகவே தெய்வீக சிந்தனையில ஏசாயா மூலம் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் வேதத்தின் மாணவர்களாக, கிறிஸ்து இயேசுவின் பள்ளியில பயிலக்கூடிய வேதமானவர்களாக நாம் ஏற்றகால சத்தியத்தின் மூலம் தேவனுக்கு மகிமையை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் பிதாவாகி தேவனால் முன்குறிக்கப்பட்ட தானியேல், அனனியா, மிசாயேல், அசரியா இவர்கள் பிதாவாகிய தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருவிகள். நாம் ஏற்கனவே
ஆராய்ந்த மாதிரி, அதாவது எந்த விதத்திலும் வெளிநாட்டு அதிபர்கள் தங்கள் கைப்பற்றின நாட்டினத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து முக்கியமான பதவிக்கு பயிற்சி அளிக்க மாட்டார்கள். ஆனால் இங்கு நடந்த விசித்திரமான அனுபவம் என்பதே வேறு. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தனது தேசத்தில தனது ராஜரீகத்தை நீதி பரிபாலனம் செய்வதற்கும் நிர்வாக மேலாண்மை செய்வதற்கும் இங்கே தங்களது மொழியினுடைய விற்பனராக ஆவதற்கும் இங்கே தானியேலுக்கும் அவரது நண்பர்களுக்கும் கொடுத்திட்ட விசேஷித்த பயிற்சியை நாம் வாசிக்க கேட்போம் வசனங்கள் வாயிலாக. தானியேல் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். தானியேல் 1:5-6. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் குறிப்பிடப்படுகிறது. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தான் உண்ணும் போஜனம் தான் குடிக்கும் திராட்சரசம் தினமும் ஒரு பங்கை இந்த வாலிபர்களுக்கு நியமித்தார். ஆகவே ராஜாவின் குடும்பத்தில் ராஜகுல மக்களில் அவர்களை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு அதே விதமான ட்ரீட்மெண்ட், அவர்களுக்கு அதே விதமான பராமரிப்பும் பாதுகாப்பும் உணவும் போஷிப்பும் அங்கே ஏற்பாடு செய்வதற்கு அனுமதித்தார். 3 வருஷம் அவர்களை இந்த பாங்கிலே வளர்ப்பதற்கு அவர் முடிவு செய்தார். அன்பானவர்களே, அது ஒரு காரியத்தை பற்றி ஓரிரு வருடங்கள் முறையான பயிற்சியை பெற்றாலே அவர்கள் நிச்சயமாகவே அந்த பயிற்சியில முழுமை பெறுவார்கள். 3 வருஷங்கள் என்பது மிக சரியாக அந்த பயிற்சி அளிக்கப்படும் பொழுது அவர்கள் நிச்சயமாக முழுமையாக அதில் பூர்த்தியாகி பூரணமடையும் வாய்ப்பை உலக பிரகாரமான கல்வி முறை அறிவிக்கிறது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், பெரும்பாலும் சில கல்வி முறை கோர்சஸ் கல்வி முறைகளில 3 வருடங்கள் கால அவகாசம் கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இப்படியாக இந்த பழக்க வழக்கம் அந்த காலத்திலேயே இருந்ததை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானம் அவரது மேலாதிக்க வல்லமை மூலமாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இங்கே நடத்தப்படுகிறார். ஆச்சரியமான விதத்துல யூதாய தேசத்தினுடைய ராஜகுல மக்கள், யூதா கோத்திரத்தின் மக்கள், தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக முக்கியமான பயிற்சிகள் அளிக்கப்பட தொடங்கியாச்சு. அப்போ பிரதான தலைவன் அஸ்பெனாஸ் இவர்களை கொண்டு இப்படிப்பட்ட பராமரிப்பும் போஷிப்பும் தொடங்கப்படுவதை அங்கே நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய நேஷனல் இன்டிகிரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய பற்று காரணமாக அவர் என்ன செய்யறாருன்னா, யூதா தேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட இந்த தானியேல் அவரது நண்பர்களுடைய பெயர்களை மாற்றி அவர்கள் கலாச்சாரம் சார்ந்த தேவர்களின் பெயர்களுக்கு இசைவாக இவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களது அடையாளத்தை மாற்ற வேண்டும், அவர்களை தங்களுடைய கலாச்சாரத்திற்கு ஆதரவாக திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணங்களையும் அவர்கள் வைத்திருந்ததை வசனம் 7 அங்கே வெளியாக்கப்படுகிறது. பெயர் மாற்றம் அதற்குரிய வசன பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம். தானியேல் 1:7. தானியேல் 1:7. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாயேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காலப்பகுதியில இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் உடைய அனுமதியின் பேரில இந்த பெயர் மாற்றம் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவர்கள் பாபிலோனிய கடவுள்களின் பேரிலே வைக்கப்பட்ட பெயர்கள், இதற்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் அது எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வகையிலே பயனற்றவை என்பதனால் நம்ம அதை குறித்து அதிகம் ஆராய்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படின்னா இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தனது கலாச்சாரத்தை அவர்களிடத்துல ஏற்படுத்த விரும்பினார், அதாவது தானியேல் அவரது நண்பர்கள் மத்தியில. ஆனால் நடந்தது என்ன? 8ஆம் வசனத்திலே, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தானியேலினுடைய உள்ளான இருதயம் எப்படிப்பட்ட சிந்தனையோடு இருந்தது என்பதை நாம் வாசி தெரியலாம். படிங்க. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு
தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆம் அன்பானவர்களே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இருதயத்தின் தீர்மானத்தை தேவனுக்கு மிகவும் பிரியமான தானியேல் ஏற்கிறார். அங்கே எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் ஏறெடுத்திருக்கிறார்னா, போஜனம் மற்றும் பானம் பண்ணும் திராட்சரசம் இவைகளால் ஒருபோதும் தான் தீட்டுப்படுத்தலாகாது, தன்னை தீட்டுப்படுத்த இடம் கொடுத்து விடக் கூடாது என்று தானியேல் இருதயத்தில் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமன்பானவர்களே, ஆக தானியேல் தேவனுக்கு பிரியமான மகனாக அந்த இளம் பிராயத்துல நியாயப்பிரமாண திருச்சட்டங்கள் கற்பிக்கிறபடி அசுத்தமானவைகளை அசுசியானவைகளை புசிக்கலாகாது. ஏனென்றால் அது புறஜாதிகளின் ராஜ்யம். புறஜாதி ராஜாக்கள் அவருடைய உணவினாலோ அவரது போஜன பதார்த்தங்களினாலோ அல்லது குடிக்கும் பானங்களினாலோ எந்த விதத்திலும் தன்னை தேவனுடைய சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் நிமித்தமாக தான் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக தொடர்ந்து வாழ வேண்டும், தொடர்ந்து தேவனை மாத்திரமே பிரியப்படுத்த வேண்டும், தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும் என்ற தனது இருதயத்தின் தீர்மானம் வைத்திருக்கக்கூடிய விசேஷித்த இருதயத்தை பெற்றவராக தானியேல் காணப்பட்டார். ஆமன்பானவர்களே, பிதாவாகிய தேவனை எப்போதும் மகிமைப்படுத்திடும், பிதாவாகிய தேவன் மீது எப்போதும் விசுவாசம் வைத்திடும் தானியேல். ஆம், தேவனே அவரின் நியாயாதிபதி. ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், தேவன் அவருக்கு நியாயாதிபதியாக இருந்ததினால் தேவனுக்கு பயப்படும் பயம் தானியேலின் இடத்துல அவரது இளம் பிராயம் தொடங்கி வாழ்க்கை முழுவதும் நீடித்தது. ஆமன்பானவர்களே, பிதாவாகி தேவனுக்கு பயப்படும் பயம் உண்மையாகவே அவரது பிள்ளைகளுக்கு இருந்ததென்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் மற்றும் பயபக்தியின் மூலமாக அதற்கே உரிய ஆசீர்வாதங்களை, அதற்கே உரிய தெய்வீக வழிநடத்துதல்களை அவர்கள் காலாகாலத்துல நிச்சயம் பெறுவார்கள் என்பதற்கு தானியேல் வேதாகமத்தில் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். வேதாகமத்தின் மற்ற மிகச்சிறந்த உதாரணங்களில் தானியேலும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆகவேதான் பிதாவாகி தேவனுக்கு பயப்படும் பயம் தானியேல் இளம் வயதிலேயே பெற்றிருப்பதை நாம் இங்கு ஆராய்ந்தறிய வேண்டும். அது மாத்திரமல்ல, தானியேலின் உள்ளத்தில் இருந்த நேர்மை. தானியேல் ஏற்கனவே யூதா கோத்திரத்தார், ஆம், ராஜகுல மக்கள். அவரது பெற்றோர்கள் பெயர்கள் வேதாகமத்திலே பதிவிடப்படவில்லை. இருந்த போதிலும் நிச்சயம் அந்த பெற்றோர்களோ அல்லது அவர்களது மூதாதையர்களோ அவர்கள் இந்த தானியேலுக்கு பிதாவாகிய தேவனை குறித்தும் அவரது தெய்வீக நியாய பிரமாணங்களை குறித்தும் மோசையினுடைய பிரமாணங்களில் இருக்கக்கூடிய விளக்கங்களை குறித்தும் நிச்சயம் நேர்த்தியாக கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஆகவே தானியேல் அந்த தெய்வீக பிரமாணங்களுக்கான நேர்மையை, கான்ஸ்டன்ட் இன்டிகிரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தரமான தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நேர்மைத்துவத்தை தனது வாழ்க்கை முழுவதும் பிரதிபலிக்க அவர் தீர்மானித்திருந்தார். அந்த தீர்மானம் என்பது சொந்த தேசத்தில் மாத்திரமல்ல, சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படும் சூழலிலும் கூட, வேற்று நாட்டினிடத்திலே சென்று வாழக்கூடிய ஒரு கட்டாயப்படுத்தும் ஒரு சூழலிலும் கூட அங்கே நேர்மையாக தேவனுக்கு பயப்படும் பயத்தையும் பிதாவாகிய தேவனுடைய சகல கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியாய பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டியதுடைய அவசியத்தையும் தானியேல் எவ்விதமாக பெற்றிருந்தார் என்பதை ஒரு கணம் நாம் பார்க்கும் பொழுது நம் அனைவரது வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய வினையூக்கியாக, கேட்டலிஸ்டாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கலாம். தானியேல் நேர்மையின் அடையாளம், தானியேல் தேவனுக்கு பயப்படும் பயத்தின் அடையாளம், மெய்தேவ வணக்கத்திற்கு அவர் காண்பிக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் எவ்வளவு பெரியது. ஆமன்பானவர்களே, ராஜா நேபுகாத் நேச்சர் மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவரை பார்த்தவர்கள் எல்லாம் அவர் சொல்வதை கேட்டாக வேண்டும், இல்லாவிட்டால் மரணம் நிச்சயம். ஒரு சூழல் இருக்கும் பொழுதும் கூட அவர் உயிருக்கு பயந்து இல்லாமல் அவர் தேவன் மீதான பயபக்திக்கு சான்றாக விசுவாசத்தின் தைரியத்தோடு அங்கே பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகிய நேபுகாத் நேச்சாரினுடைய அரண்மனையிலும் கூட இருதயத்தின் நேர்மைத்துவத்தை அவர் காண்பித்த அந்த நேரிய பாங்கு, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன் என்று தேவனுடைய தூதர் வந்து அவருக்கு நற்சான்றிதழ் வழங்குவதற்கு பிற்காலங்களிலே காரணமாயிற்று. அன்பானவர்களே, என்றென்றும் தானியேல் தனது நேர்மைக்காகவும் தேவனுக்கு பயப்படும் பயத்திற்காகவும் இஸ்ராயேல் சந்ததியின் மத்தியிலே அன்றும் இன்றும் நினைவு கூறப்படத்தக்கவராகிறார், நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே தானியேல்
இந்த தானியேலினுடைய ஆகமங்கள் யூத சமூகத்திலே வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்கள் இந்த தானியேலுக்காக தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களாம். அவர்களது மரபு வழி செய்திகள் இவைகள். தானியேலை குறித்ததான பாடங்களில யூத சமூகத்துல பல பாரம்பரிய கதைகள், பாரம்பரிய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அது தானியேலின் இணைப்புகள் அல்லது இணை திருமுறைகள் என்று கூறப்படுகிறது. மூவர் பாடல், சூசன்னா, வேலும் பறவை நாகமும் ஆகிய பகுதிகள் கிரேக்க மொழியில் மாத்திரமே காணப்படுகிறது. ஆமன்பானவர்களே, தானியேலினுடைய பகுதி, தானியேல் தீர்க்க தரிசனத்தினுடைய முதல் அதிகாரம் தானியேலினால் எழுதப்படும் பொழுது அது முதன்மையாக எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. பிற்பாடுள்ள அதிகாரங்கள் பழங்காலத்திலே கல்தேய மொழியிலே எழுதப்பட்டதாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் ஆதாரத்துவமாக குறிப்புகளை கொடுக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, கல்தேய மொழியிலே தானியேல் தேவனுடைய தயவுல அவர் அந்த பாஷையையும் கற்றுக்கொண்டார். அந்த பாஷையிலே பிரதான நிபுணரானார். தானியேலை போல கல்தேய பாஷை, சால்டிஷ் லாங்குவேஜ் பேசுவதற்கு எவரும் இல்லை என்று ஆச்சரியப்படத்தக்க வகையிலே தானியேலினுடைய அந்த சொல்லாற்றல், அங்கே மொழி வளம், அவரது இலக்கண புலமை இந்த சால்டிஷ் லாங்குவேஜில் இருந்ததாக கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகிறதாம். அன்பானவர்களே, எதிரி நாட்டு ராஜா, பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர், அவரை தேவன் தனது வேலைக்காரனாக பயன்படுத்தினார். ராஜாவினுடைய சிந்தனையிலே, தேவனுடைய மேலாதிக்க வல்லமையிலே தானியேலை அவரது தாசனாக ஏற்படுத்தி அங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய நிர்வாகத்தை பிதாவாகி தேவனே செயல்படுத்தினார். ஆம், பிதாவாகி தேவனே, நீர் எவ்வளவு பெரியவர்! உமது மகத்தான வல்லமை ஆச்சரியமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிரி நாட்டு ராஜாவை உமது ஊழியராக பயன்படுத்துகிறீர். எதிரி நாட்டு ராஜாவாக படையெடுக்க வைக்கிறீர். படையெடுப்பிலே வெற்றியின் அனுமதியை கொடுத்து, ஆனால் வெற்றியின் விளைவையோ உமது கருவிகளை கொண்டு நிர்வகிக்கிறீர். ஆம் பிதாவே, உமது மகத்தான வல்லமை பிரம்மாண்டமானது, ஆச்சரியமானது, நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டது. பிதாவாகி தேவன் தீங்கினுடைய எவ்வித விளைவுகளையும் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக அவர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவர் என்பதற்கு தானியேலின் வாழ்க்கையும் பாபிலோனிய சாம்ராஜ்ய நிர்வாகம் பிற்காலத்திலே தானியேலுக்கு கொடுக்கப்பட்டதையும் நாம் வேதாகமத்திலே வாசித்தறியும் போது பிதாவாகி தேவனுடைய மாபெரும் சர்வ வல்லமையை எண்ணி நாம் இருதயபூர்வமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம் சர்வ வல்லவருக்கு செலுத்துவது எத்தனை அவசியமானது. அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் பிதாவாகி தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மனப்பாங்கினை அவர் நிச்சயமாக இளம் பிராயத்திலேயே அவரது பெற்றோர்கள் அல்லது மூதாதையர்கள் அல்லது உடனிருந்து அவரது குடும்பத்தார் மூலம் அவர் நிச்சயம் அப்படிப்பட்ட பெர்வென்ட் பிரேயர் என்று சொல்லப்படுகிற இடைவிடாது இருக்கக்கூடிய தேவனோடு கூடிய தொடர்புக்கு 3 வேளைகளிலும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தார். அன்பானவர்களே, ஆகவேதான் பிதாவாகி தேவனோடு தொடர்பு கொண்டிருந்த தானியேலை போல என்ற வழக்கச் சொல் இஸ்ராயல் தேசமெங்கும் பரவிற்று. ஆம், சிறையிருப்பில் இருந்த யூதர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தானியேல் ராஜாவின் அரண்மனையில் அவர் இருக்கிறார், அவர் நமது இனத்தான், அவர் தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறவர் என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லி வந்தார். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன ஆகமத்திலே 14ஆம் அதிகாரத்திலே அவர் 3க்கும் மேற்பட்ட முறையில தானியேலை பக்தனாகிய நோவாவோடும் பக்தனாகிய யோபுவோடும் ஒப்பிட்டு பேசினார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவனுக்கு மிகவும் பிரியமான, தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படிந்திருந்த தீர்க்கதரிசி. அப்பேற்பட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வசன பகுதிகள் 14-20 வரைக்கும் நீங்க வீடுகளிலே ஓய்வு நேரங்களில நாம் நேரத்தை ஒதுக்கி வாசி தெரியலாம். நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் என்று என் ஜீவனை கொண்டு வைக்கிறார். அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம் இந்த 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும், ஆம், பிதாவாகி தேவனுடைய மாபெரும் ஞானத்தில், மாபெரும் அவரது விசேஷித்த அன்பிலே தானியேல் நீங்காத இடம் பெற்றார். நோவாவோடும் யோபுவோடும் ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு தானியேலினுடைய கீழ்ப்படிதல், தேவன் மீதான விசுவாசம், பிதாவாகி தேவன் மீதான மெய்தேவ வணக்கம், பிதாவாகி தேவன் மீது வைத்த பக்தி வைராக்கியம் கொழுந்து விட்டு எறிந்தது. பிதாவாகி தேவன் மீது வைத்த அன்பு அது அளப்பரியதா இருந்தது. ஆகவே முதலாம் உலகத்திலே அவர் நோவாவை பயன்படுத்தினார். நோவா வாஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஜெனரேஷன் என்று வாசிக்கிறோம். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நேர்மையாளராக இருந்தார். அதே போல தானியேலும் அவர் வாழ்ந்த காலத்துல பிதாவாகி தேவனுக்கு எப்போதும் நேர்மையுள்ளவராகவே இருந்தார். அதே போல பக்தன் யோபுவை குறித்து அறிகிறோம். யோபுவினுடைய நீடிய பொறுமையையும்
துன்பப்படுத்தல் அனுமதிக்கப்படும் போது எவ்வளவு தூரம் சகித்தார் என்பதையும் அறிகிறோம். இப்பேற்பட்ட கிறிஸ்தாந்தங்களை பெற்றிருக்கக்கூடிய விசேஷித்த கதாபாத்திரம் யோபு ஆகிய இந்த 3 புருஷர்களை பிதாவாகி தேவனுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அந்த சிந்தனையிலே அவர் கொடுக்கும் பொழுது, தானியேலை அந்த பெயரை அவர் பயன்படுத்தும் பொழுது நாம் தானியேலுடைய முக்கியத்துவத்தை அறியலாம். பிதாவாகி தேவனால் அவர் இருதயபூர்வமாக நேசிக்கப்பட்டவர் மட்டுமல்ல, பிதாவாகி தேவனால் அவர் அங்கீகரிக்கப்பட்டவர். பிதாவாகி தேவனோடு எப்போதும் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடியவர். பயபக்தியின் அடையாளமாக, மெய்தேவ வணக்கத்தின் அடையாளமாக புறஜாதி மக்கள் ஒன்றான மெய்தேவனாகி யாவே தேவனை பற்றிய வணக்கத்திலும் ஒன்றான மெய்தேவனாகி யாவே தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மகிமையையும் அறியாதிருந்த அந்த அரண்மனையில தானியேல் மற்றும் அவரது நண்பர்களும் பிதாவாகிய யாவே தேவனுக்கு மகிமையையும் மகத்துவத்தையும் வணக்கத்தையும் தெரிவிக்கக்கூடிய நிரந்தர நினைவு சின்னங்களாக கலங்கரை விளக்கங்கள் போல அவர்கள் வாழ்ந்த காலம் முழுவதும் வாழ்ந்தார்கள் என்று நாம் ஆராய்ச்சியிலே தேவ கிருபையிலே நாம் பெறுகிறோம். இப்படிப்பட்ட விசேஷித்த சத்தியங்கள் தானியேலுக்கு தேவன் அருளினார் என்றால் அது எப்பேற்பட்ட சாக்கியத்தை தானியேல் தேவனிடத்திலே பெற்றிருக்கிறார். எப்போதும் பிதாவாகி தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு. தானியேல் ஏற்கனவே பெற்றிருந்த முழுமையான உறுதிபூர்வமான தீர்மானம் அவரை முந்தி ஏவினது. முன்மாதிரி ஜெப ஜீவியம், மெய்தேவ வணக்கத்தை பாபிலோனிலே நிறுவுவதற்கு தானியேல் பயன்படுத்தப்பட்டார். ஆம்பன்பானவர்களே, தேவ பயபக்தியால் ஞானம் பெற்றவர், விசேஷித்த தெய்வீக ஆவியை பெற்றவராக புறஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரால் அடையாளம் காணப்பட்டவர், முழுமையான விசுவாசத்துக்கு சொந்தக்காரர். இப்படி பல தரப்பட்ட சிறப்புகளுக்கு தானியேல் தன்னை தேவனுக்கு ஒப்புவித்து வாழ்ந்தது நிமித்தம் அந்த சிறப்புகள் அவரை வந்து அடைந்தன. ஆம், எந்த ஒரு காரியத்திலும் தானியேல் பிதாவை மாத்திரமே மகிமைப்படுத்துவார், பிதாவை மாத்திரமே மேன்மைப்படுத்துவார், பிதாவிற்கு மாத்திரமே துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்பார். தான் பிதாவாகி தேவனால் பயன்படுத்தப்பட்ட கருவி என்பதை எப்போதும் தானியேல் தாழ்மையோடு நினைவு கூறுவதிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாகி போனார். அதே போலத்தான் மெய்த்திருச்சபையின் அருமையான ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி இந்த லவோதிக்கா கால சபையில தானியேல் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்தது ஒரு பாடம். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிதாவாகி தேவனுடைய வணக்கத்தை, பிதாவாகி தேவனை தொடர்பு கொள்வதை ஒருபோதும் விட்டு விலகக்கூடாது. பிதாவாகி தேவனே நீர் மகா பெரியவர், நாங்களோ மிகவும் சிறியவர்கள். பிதாவாகி தேவனே உமது ராஜரீகத்தின் நிமித்தம் பலவிதமான தீங்குகள் எங்கள் வாழ்க்கையிலே சூழும் பொழுது அத்தனை தீங்குகள் மத்தியிலும் எங்களை மாத்திரம் நன்மையை நோக்கி நடக்க வைப்பீர், ஆசீர்வாதத்தை நோக்கி நிலைநிறுத்துவீர். வெளியே போராட்டங்கள், பயங்கள், ஆனால் உள்ளே சமாதானங்கள் என்ற விதத்தில் மெய்த்திருச்சபை நீர் ரட்சிப்பீர் என்ற வகையிலே நம்பிக்கையின் நங்கூரத்தை தானியேலின் வாழ்க்கையின் மூலம் நாம் பெறுகிறோம். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த தானியேல் விசேஷமாக பிதாவாகி தேவனுடைய விரலினால் பயன்படுத்தப்பட்டவர். இப்படிப்பட்ட இந்த தானியேல் மிக ஞானமுள்ள ஒரு ஏற்பாடாக தேவ தெய்வ வழிநடத்தலின்படி பிரதானிகளின் தலைவரிடத்திலே தன்னை தீட்டுப்படுத்தும் எந்த ஒரு உணவும் அல்லது குடிக்கும் பானமும் தர வேண்டாம் என்று அவர் வேண்டிக் கொண்டார். பிதாவாகி தேவனோ தானியேலின் இருதயத்தை அறிந்தவராக, தானியேலின் உள்ளான இருதயத்திற்கு மதிப்பை கொடுப்பவராக எப்படிப்பட்ட இரக்கத்தை செய்தார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 1:9. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆம் அன்பானவர்களே, பிதாவாகி தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவன் அவரிடத்திலிருந்து தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்தார். ஆகவேதான் தானியேல் வாழ்ந்த இந்த காலத்தில், தானியேல் வாழ்ந்த அந்த வாழ்நாள் முழுவதும் தானியேலின் தேவன் என்று அறியப்படுகிறார். தானியேலின் தேவன். ஆம் அன்பானவர்களே, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகள் எல்லாம் தானியேலே உனது தேவன், தானியேலே உன் தேவன் என்று கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள். சிங்க கவியிலே விடப்பட்ட தானியேலை பார்த்து ராஜா இப்படித்தான் அழைத்ததை வேதாகமத்தின் பதிவுகளிலே நாம் கற்றிருப்போம், பெற்றிருப்போம். ஆம் அன்பானவர்களே, இங்கே தானியேல் எவ்வளவு தேவனை விசேஷமாக நேசித்தார், இருதயபூர்வமாக நேசித்தார். ஆகவேதான் தேவன் தானியேலுக்கு அனைத்து தயவுகளையும் இரக்கங்களையும் அனைத்து அரசு உயர் அலுவலர்களாகிய அந்த பிரதானிகளிடத்துல கிடைப்பதற்கு இரக்கம் பாராட்டினார். ஆமன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, பிதாவாகி தேவனுடைய விசேஷித்த நியாயப்பிரமாண திருச்சட்டங்களிலே பிதாவாகி தேவனுக்கு விசுவாசத்தையும் பயப்படும் பக்தி வைராக்கியத்தையும் காண்பிப்பதற்கு ஜெபம் ஒரு மிகப்பெரிய அனுகூலமாக காட்டப்பட்டது. தேவனை நோக்கி வேண்டுதலும் விண்ணப்பம் செய்வதற்கு போர்கள் ஏற்படும் போதெல்லாம், எதிரிகள் படையெடுக்கும் போதெல்லாம், அபாயங்கள் சூழும் போதெல்லாம், இஸ்ரேலிய
மூதாதையர்கள் தேவனிடத்தில் தொடர்பு கொள்வார்கள். அதே போல இந்த இளம் தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் இஸ்ராயேல் தேசத்தின் மீட்பிற்காக, இஸ்ராயல் தேசத்தினுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்களுக்கு உரிய மீட்பு எப்போது என்பதற்கான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டன. அன்பானவர்களே, வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் தேவனை தொடர்பு கொண்டுட்டு இருந்தாங்க. அவர்கள் அரண்மனையில பிஸியான ஒர்க்ல இருந்தாலும் கூட, எவ்வளவு பிஸியான ஒர்க் இருந்தாலும் அவர்கள் ஜெபத்தை தவறு விடுவதே இல்லை. ஜெப வீரர்களாக செயல்பட்டார்கள். சிங்க கவியிலும் தேவனை நோக்கி ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்தின தானியேலை இங்கே நாம் நினைவு கூறுவோம். ஆகவே த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வீரர்கள் பற்றிய பட்டியல் கொடுக்கப்பட்ட போது பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழாக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக மெய்தீர்ச்சியின் கவனத்தை ஈர்க்கிறார். படுத்தப்படுகிறது என்றால் அது தானியேலின் வசனம் என்று வேதாகம ஆராய்ச்சியாளரால் கூறப்படுகிறது. அது தானியேலின் வசனம். அது எந்த வசனம்? வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். பிரியமான தானியேல், தேவனுக்கு மிகவும் பிரியமான தானியேல், பிதாவாகி தேவனை விசுவாசித்தார். அவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் சிறையிருப்பாக கொண்டு போகப்பட்டதாக வெளித்தோற்றத்துக்கு காணப்பட்டாலும், நம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய மேலதிகார வல்லமையினாலே அனுமதிக்கப்பட்ட அனுமதியின் விளைவாகத்தான் தானியேலும் அவரது நண்பர்களும் அந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவசமாக அங்கே அனுமதிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் என்பதே வேதாகமம் கூறும் ஏற்றகால சத்தியங்கள். ஆம் அன்பானவர்களே, அந்த விசேஷித்த தெய்வீக வழிநடத்தலின் அடிப்படையிலேயே தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் அந்த ராஜரீக அரண்மனையிலே அங்கே அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே அவர்கள் வைத்திட்ட விசுவாசம் பிதாவாகிய தேவன் மீது, த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு தேவன் கொடுத்திட்ட பரிசு ராஜ்யங்களை அவர்கள் வசமாய் தேவன் ஒப்புவித்தார். தானியேல், நீ மிகவும் பிரியமானவன் என்று தேவ தூதர்கள் அவர்களை சந்தித்தார்கள். மாத்திரமல்ல, ராஜாக்கள், பிரதானிகள் அனைவரும் அந்த விசேஷித்த தேவ பிள்ளையாகிய தானியேலுக்கு செவி கொடுத்தார்கள். அங்கே பதவியில் மாத்திரம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பெரியவராக இருந்தார். அதிகாரத்திலும் ராஜரீக அரசியல் மேலாண்மையிலும் அங்கே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர், நெபோபொலாசார், நெபோனிடஸ், பெல்ஷாத்சார், பெல்தேசாத்சார் மற்றும் அதற்கு பிற்பாடு வந்த தரியு, அங்கே கோரேஸ் மற்றும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ராஜ்யபாரம் முழுவதும் அந்த 4-5 ராஜாக்களுக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதியிலே அங்கே தானியேலை ராஜ்யபாரம் முழுவதும் விசாரிப்பதற்கு தேசாதிபதியாக அந்த ராஜாக்கள் உயர்த்தினார். தானியேல் 6ஆம் அதிகாரம் விசேஷமாய் அங்கே அதற்குரிய பதவியை கொடுக்கிறது. தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆம் அன்பானவர்களே, எப்படி இருக்கிறது பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்ட உயர்வு பாருங்கள். ராஜா அவரை அனைத்து பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவராக இருந்தார். ஆம் அன்பானவர்களே, the overseer of the all governors, பிரைம் மினிஸ்டர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்ப பாபிலோனுடைய the very first prime minister from the foreign nation, from இஸ்ராயேல் என்றால் அது beloved of Jehovah தானியேல் தான். ஆம், தானியேல் பாபிலோனின் பிரதம மந்திரி. ஆம் அன்பானவர்களே, வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் நீங்காத நினைவுகளில் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது அவர்களது கல்வெட்டுகளிலே. ஆம், அவர்களது பாபிலோனிய மொழியில, சால்டிஸ் லாங்குவேஜ்ல, கல்தேய பாஷையில அங்கே பெல்தேஷாத்சார் என்று அவரை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ராஜா அவர் பெயரை மாற்றினதை நாம் அறிவோம். பெல்தேஷாத்சார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிற இந்த பெயர், அந்த நபர் வேறு யாரும் அல்ல, நமது நேசத்திற்குரிய பிதாவின் அன்பிற்குரிய தானியேல் என்ற விசுவாச வீரர், முற்பிதா. ஆம் அன்பானவர்களே, இப்படியாக இந்த தானியேல் விசுவாசத்தினாலே தேவ தயவிலே ராஜ்யங்களை சுதந்திரித்து, ராஜாக்களை நிர்வகித்து, ராஜ்ய பாரங்களை நிர்வகித்து, ராஜரீக மேலாண்மையினுடைய உச்சகட்ட பதவியிலே இருந்தார்கள். எவ்வளவு பிரமிப்பான உயர்வு பாருங்கள். அவர்கள் அடிமைகள் அல்ல, சிறையிருப்பில் வைக்கப்பட்டவர்கள் அல்ல, பிரதம மந்திரிகள். ஆனால் அழைக்கப்பட்டு செல்லப்பட்டதோ
சிறை கைதிகளைப் போல. ஆனால் நடத்தப்பட்டதோ ராஜகுமாரர்களைப் போல. உயர்த்தப்பட்டதோ ராஜாக்களாக. வெற்றி கொண்டதோ ராஜ்யங்களை. எப்பேற்பட்ட பிதாவின் வழி நடத்துதல் பாருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இது மெய் கிறிஸ்துவ சபைக்கு மாபெரும் அடையாளம். நாம் அழைக்கப்பட்டதோ ஒன்றும் இல்லாதவர்கள் போல. ஆம், நம்மை குறித்ததான, அதாவது மெய் திருச்சபை குறித்ததான அழைப்பை குறித்து பரிசுத்த பவுலின் மூலம் தேவன் ஒரு கவன ஈர்ப்பு செய்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்களிலே 5 விதமான நிலைமைகளை சொல்கிறார். உலகத்திலே இழிவானவைகள், இல்லாதவைகள், அங்கே பைத்தியமாய் எண்ணப்பட்டவைகள், இவைகளை குறித்து அவர் அங்கே விவரிக்கும் போது, இந்த காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது தேவன் மாம்சத்தில் அழைக்கப்பட்டவர்களை குறித்து பேசும்போது உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், மற்றும் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், இழிவானவர்களை தெரிந்து கொண்டார், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார், இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று 28ஆம் வசனம் முடிய அவர் பேசுறார். இப்படி அவரது தகுதி இன்மையே தகுதியாக பிதாவாகி தேவனால் மாற்றம் செய்யப்பட்டது, உயர்த்தப்பட்டது. இது மெய் திருச்சபைக்கு ஒரு மாபெரும் முன்னடையாள நிகழ்வு. தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் எதிரிகளாக இருந்த பாபிலோனியர் கையில ஒப்படைக்கப்பட்டு ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் வசம் அவர்கள் கைதிகளாக அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அல்லது நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு காட்சி போல தோன்றி இருக்கலாம். ஆனால் பிற்பாடோ அந்த ராஜ்யத்தின் ராஜ்யபாரத்தை நிர்வகிக்கக்கூடிய பிரதம மந்திரிகளாக, த டாப் பொசிஷன். ஆமன்பானவர்களே, ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், ஜெயித்து விட்டார்கள். தேவன் ஜெயிக்க வைத்தார். அப்படி போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழாக மெய் திருச்சபையையும் அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து அவர்களை அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த வைத்து அதில் உண்மையை மரணபரிந்த நிரூபித்து காண்பிக்கக்கூடிய உண்மையான தேவ பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்தில் கிரீடம் சூடும் வாய்ப்பை, மகிமையின் திருச்சபை வாய்ப்பை தேவன் கொடுக்க இருக்கிறார். அடுத்ததாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நீதியை நடப்பித்தார்கள். ஆமன்பானவர்களே, நீதியை நடப்பித்தார்கள். மொஃபட் பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்று ஒன்று இருக்கு. மொஃபட் டிரான்ஸ்லேஷன்ல இந்த நீதியை நடப்பித்தார்கள் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா ஜஸ்ட்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று குறிப்பிடுகிறார். தானியேல் மற்றும் அவர்களது நண்பர்களுடைய நீதி பரிபாலனத்துல நீதி மிக பிரகாசமான சூரியனாக சுடர்விட்டது என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் பாபிலோன் சாம்ராஜ்யம் எங்கும் 121 நாடுகள் முழுக்க பரவி இருந்த அந்த பிரம்மாண்ட ராஜரீகத்துல நாம் பார்க்கிறோம். ராஜ்யம் முழுவதும் 120 தேசாதிபதிகளை கட்டியாண்ட பிரைம் மினிஸ்டராக, பிரதம மந்திரியாக தானியேல் இருக்கிறார். ஆமன்பானவர்களே, எவ்வளவு பெரிய நீதியான நிர்வாகம் பாருங்கள். ஆமன்பானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு உயர்த்தப்பட்ட காரியம். பிதாவாகி தேவனுக்கு அவரது வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்ததின் விளைவாக, பிதாவாகி தேவனோடு தொடர்பு கொண்டதின் விளைவாக, பிதாவாகி தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததின் விளைவாக தானியேல் நேரடியாக பெற்றார். இவைகள் நமக்கு ஒரு பாடம். மெய் திருச்சபையின் வாழ்நாள் காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நாம் அர்ப்பணம் செய்த பிற்பாடு மரணபரிந்தமான நேரம் வரைக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கீழ்ப்படிதலுக்கான நேரம், நம்மை தாழ்த்துவதற்கான நேரம், நம்மை தேவனுக்காக பயன்படுத்துவதற்கான நேரம். இந்த பொன்னான நேரங்களை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். தானியேலை போல, தானியேலின் நண்பர்களான அனனியா, மிசாயேல், அசரியாவை போல. ஆமன்பானவர்களே, ராஜாவின் இடத்துல அந்த அக்னி சோலையிலே போடுவதற்கு முன்பதாக ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, இந்த தூரா சமவெளியிலே நிறுத்தப்பட்ட சிலையை வணங்க மாட்டோம் என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்ற விசுவாசத்தின் உறுதியை அந்த நண்பர்கள் தெரிவித்த பொழுது, ஆமன்பானவர்களே, பக்தி வைராக்கியம் அங்கே கொழுந்து விட்டு எறிந்ததற்கு சாட்சிகளாக அங்கே நிலை நின்றார்கள். ஆமன்பானவர்களே, இங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தினுடைய இறுதி வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது வாக்கு தத்தங்களை பெற்றனர். வாக்கு தத்தங்கள், the glorious God's promises, they received the glorious promises. ஆமன்பானவர்களே, தெய்வீக வாக்கு தத்தங்கள், தெய்வீக வாக்கு தத்தங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. தெய்வீக வாக்கு தத்தங்கள் அன்றைய காலகட்டத்தில் உலக சரித்திரம் பிரியமான தேவனால் நேசிக்கப்பட்ட தானியேலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு அல்ல. அந்த காலத்திலே புகழ்பெற்ற சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே வரலாற்றாசிரியர்கள் இருந்தாங்க, ஆனால் அவர்களுக்கு தேவன் கொடுக்கல. மாறாக தானியேலுக்கு மட்டுமே இந்த ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு கிளாசிக்கல் ஹிஸ்டரி கொடுத்தார். அவரை தவிர வேறு யாருக்கும் அப்படிப்பட்ட ஹிஸ்டரி வழங்கப்படலைங்களா? ஆமன்பானவர்களே, வாக்கு தத்தங்கள், தெய்வீக வாக்கு தத்தங்கள் எப்படி நீட்டிப்பு செய்யப்படுகிறது, எப்படிப்பட்ட ராஜ்யங்கள் வர இருக்கிறது, அதற்குரிய ஈவெண்ட்ஸ், நிகழ்ச்சிகள் எப்படி நடத்தப்பட இருக்கிறது என்பதையெல்லாம் கிறிஸ்டல் லைக் கிளியரா
கண்ணாடி படிகை பற்றி போல அங்க விலக்கி காமிச்சார் தானியேலுக்கு. ஆமன்பானவர்களே, அடுத்ததாக தானியேலே, நீ மிகவும் பிரியமான, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை உனக்கு வெளிப்பட்டது என்று தேவதூதன் மூலமாக தானியேலுக்கு தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. எவ்வளவு பிரியமானவர் பாருங்க. அவர் ஜெபிக்க தொடங்கின போதே, உதட்டுகள் தேவனை மகிமைப்படுத்த தொடங்கின போதே தானியேலின் உள்ளபூர்வமான நோக்கம் தேவன் அறிவார். அதற்கே ஒரு பதில, ப்ரிசைஸ் ஆன்சரை, மிக துல்லியமான பதிலை, தேவனே இந்த தேசத்தின் விடுதலை, மேசியாவினுடைய வருகை, இதை பற்றிய சிந்தனை, இதற்குரிய சத்திய விளக்கம் தூதன் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. முதலாம் வருகையை பற்றிய ஏற்ற நேர கால கணக்குகள் தானியேலுக்கு மாத்திரமே பிரத்யேகமாக அளிக்கப்பட்டது. உடனடியாக அன்பான சகோதர சகோதரிகளை, மேசியாவின் முதல் வருகையை பற்றி முதன்முறையாக தேவனுக்கு மிகவும் பிரியமான தானியேலுக்கு தான் விசேஷமாக இந்த வாக்குத்தத்தத்தின் விளக்கம், மேசியாவின் வருகை பற்றி விவரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த தீர்க்கதரிசன விளக்கம் தானியேலின் மூலம் ஒருவேளை கொடுக்கப்படாமல் போயிருந்தால் தீர்க்க தரிசன தொடர் இணைப்பின் சங்கிலியை, செயின் லிங்க் ஆஃப் த ப்ராபசி டைம் லைனை நாம் இழந்திருப்போம். ஆமன்பானவர்கள், நிச்சயமாக பிதாவாகிய தேவனோ மகா தயவு பெருத்தவர், கிருபை பெருத்தவர், அனந்த ஞானமுடையவர். அவரது துல்லியமான நுண்ணறிவாற்றலால் தானியேலை பயன்படுத்தி தானியேலுடைய நுண்ணறிவை பெருக்கி ஞானத்தால் நிறைத்து அந்த மகனை தனக்கு வாழ்நாள் முழுவதும் சாட்சியாக்கி அனுமதி கொடுத்து அவர் மூலமாக கிறிஸ்து இயேசு மேசியானுடைய முதல் வருகையை பற்றி திறம்பட தேவாவின் உதவியினால் அந்த அடையாளங்களை வேதாகமத்திலே நீங்காத நினைவுகளாக பதிய வைத்து அதன் மூலமாக ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் மாபெரும் சத்திய வெளிச்சத்தை பிதா கொடுத்தார். ஆமன்பானவர்களே, இதற்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய தானியேலுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே அடுத்ததாக பார்க்கிறோம், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இவர்கள் ஏறெடுத்திட்ட அந்த பக்தி பயபக்தி ஜபம் இவைகள் சிங்கங்களின் வாய்களை அடைப்பதற்கு தேவன் தனது தூதர்களை அனுப்புவதற்கு காரணமாயிற்று. மாத்திரமல்ல, வசனம் விவரிக்கிறது 34ஆம் வசனத்துல, எபிரேயர் 11:34 அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையில் முறியடித்தார்கள் என்று மற்ற பிரபுக்கள் மற்ற முற்பிதாக்களையும் பற்றி விவரிக்கிறது. ஆகவே அக்கினியின் உக்கிரத்தை அவித்த அவரது நண்பர்களினுடைய பக்தி வைராக்கியத்தை நாம் நினைவு கூறுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேல் முற்பிதாக்கள் மோசையினுடைய நியாயப்பிரமாண திருச்சட்டத்தின்படி தேவனுடைய நல்வாக்கை எப்போதும் நினைவு கூறுவாங்க. உபாகமத்தின் பதிவு இவ்விதம் விளக்குகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 28:7. உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தம் போர்க்கால நேரத்தில் மாத்திரமல்ல, இஸ்ராயேல் தேசத்துல நியாயபூர்வமான திருச்சட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு உத்தம இருதயத்தாருக்கும் வாழ்நாள் முழுவதும் தேவன் பயன்படுத்தக்கூடிய வாக்குத்தத்தம். ஆம் அன்பானவர்களே, அவர்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடந்தாலும் தேவன் அவர்களை காப்பாற்றுவார். பிதாவாகி தேவனுடைய கரம் நிழலிடும். இப்படியாக தானியேலின் மீதும் அவரது நண்பர்கள் மீதும் பிதாவாகி தேவனுடைய கரம் நிழலிட்டது. அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், விசேஷமாய் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அவர்கள் வாழும் நிருபங்களானார்கள். அவர்கள் வாழ்ந்திட்ட காலத்துல மிக நீண்ட கால பகுதி தேவன் தானியேல் வாழ்வதற்கு அனுமதி கொடுத்தார். 3 ஆண்டுகள் சிறப்பு பயிற்சியை தானியேல் பெற்றார் இன் ஆல் டிபார்ட்மெண்ட் சயின்ஸ். அப்ப பார்த்தா தானியேலை பாபிலோனில ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. அங்கே ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் விவசாயத்துறையில ஒரு புரட்சி செய்வதற்கும் ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன் என்ற ஒரு ஆன்சியன்ட் பழங்கால அற்புதத்தை செய்வதற்கும் தானியேலுடைய ஞானம், அவரது நண்பர்களுடைய ஞானம் நிச்சயமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். சால்டிஸ் லாங்குவேஜ்ல மொழியியல் வல்லுநர்களாக தானியேலும், அதாவது பெல்தே சாத்ஷார் என்ற பெயரிலே குறிப்பிடப்படுகிறார். உணவு உண்ணும் பழக்கம், சுகாதாரம், பல்துறை அறிவியல், பல்நோக்கு அறிவியல், கூர் நிர்வாக அறிவியல், நிர்வாகத்துறை, நுண்கலை மற்றும் உள்ள பல்வேறு அறிவியல் கூறுகளிலே சிறப்பு பயிற்சிகளை பெற்றவர்களாக, நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக தானியேலும் அவரது நண்பர்களும் அவர்கள் இருந்தார்கள். தேசாதிபதிகளாய் உயர்த்தப்பட்டார்கள். காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் மீது வைத்த உண்மையான பயபக்தி,
பிதாவாகி தேவனுக்காக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்திட்ட விசுவாசத்தின் மூலமான கீழ்ப்படிதல். ஆமன்பானவர்களே, இங்கே தானியேல் என்றென்றும் உள்ள நினைவு சின்னமானார். அங்கே சிறையிருப்பில் இருந்த யூத ஜனங்கள் எசேக்கியேலின் மூலம் திடப்படுத்தப்பட்டார்கள். தானியேலை நோக்கி அங்கே விசேஷமாக எசேக்கியேல் கூறும் பொழுது அனைவரது கண்ணோக்கமும் தானியேலின் மீது திரும்பி இருக்கிறது. ஆமன்பானவர்களே, தானியேல் தேவனுடைய மீட்பின் அடையாளமான நினைவு சின்னமாக ராஜாவின் அரண்மனையில அவர் இருந்தார். அப்படியாக பிதாவாகி தேவன் நிச்சயம் தங்களது ஜனத்தை மீட்பார், சிறையிருப்பிலிருந்து ரட்சிப்பார் என்று தேவனுடைய பிள்ளையாகி தானியேல் தேவனிடத்துல வேண்டி விண்ணப்பம் செய்தார். அதே போல எசேக்கியேலும் கூட. ஆக இப்படிப்பட்ட ஒரு வேதாகம பார்வையிலே தானியேலை குறித்து நாம் இந்த முதல் வகுப்பிலே ஒரு தொடக்கமாக, ஒரு அறிமுக வகுப்பாக நாம் ஆராய்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய தாசனாகிய இந்த தானியேலை குறித்ததான இந்த ஆராய்ச்சி மற்றும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் குறித்ததான ஆராய்ச்சியின் பாகம் அடுத்த வகுப்பிலே நாம் சந்திக்கும் வரைக்கும் பிதாவாகி தேவன் தாமே பெற்றுக்கொண்ட சத்தியங்களின்படி ஜீவிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. பொறுமையோடு சத்தியங்களை கேட்ட தங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் மீண்டுமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.